அன்பானவர்களே, இன்று கோவை கிணத்துக்கடவு பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய சுவாமி சித்தவானந்தா பள்ளியில் நடைபெற்ற அவலம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஒரு குழந்தை பூ பெய்வது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு இயல்பான ஒரு இயற்கையான நிகழ்ச்சி. அதை காரணம் காட்டி ஒரு தீட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயை உருவாக்கி அந்த குழந்தைய வகுப்பறையிலிருந்து வெளியில் அனுப்பி அதை தனிமைப்படுத்தி எக்ஸாம் எழுத வச்சதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வை ஏற்படுத்துது. அதாவது இதை நிறைய அமைப்புகளும் ஆசிரியர்களும் கண்டிச்சிருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி எல்லாம், அந்த பள்ளியில் ஒரு ஆசிரியருக்கு கூட இதை எதிர்க்கணும், இந்த நிகழ்வை தடுக்கணும்னு தோணலையா? இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அந்த குழந்தைக்கான கண்ணியம் எங்க போச்சு? அந்த குழந்தைக்கான சமூக நீதி எங்க போச்சு? சமூக நீதியையும் சமூக ஒழுக்கத்தையும் நம்ம கத்துக் கொடுக்கக்கூடிய வகுப்பறையில கூடுதலாக அறிவியலை கத்துக் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வகுப்பறையில இவ்வளவு ஒரு மோசமான நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் மனசு ஏத்துக்கிறதுக்கே மறுக்குது. எவ்வளவு பிற்போக்குத்தனமா இருக்கிறாங்க ஆசிரியர்கள். ஆசிரியர்களும் சரி, அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரும் சரி, அந்த மேனேஜ்மெண்ட்டும் சரி, என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, நிச்சயமாக பொதுமக்களுக்கு இது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு வராத வரைக்கும் இந்த மாதிரியான அவலங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொரு ஆசிரியரும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், சமூக அநீதியை தட்டி கேட்கக்கூடிய உரிமை ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இருக்கிறது. அதை தாண்டி ஒவ்வொரு குழந்தையினுடைய கண்ணியத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை ஆசிரியருக்கு இருக்கிறது. நாம் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்வோம். நன்றி.